ஹலோ guys, இந்த வீடியோவில் வந்து டிடிஎஸ் ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ண போகிறோம் அதுதான் செக் பண்ண போகிறோம். அதுவும் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேரில். ஸோ பெய்ட் சாஃப்ட்வேர் நிறையா இருக்குது, லைக் டிடிஎஸ் மேன் இருக்குது, ஸ்பெக்ட்ராம் இருக்குது. பட் இன்கேஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு கிளைண்ட் 2 கிளைண்ட் இருக்காரு, ஸோ ஃப்ரீ சாஃப்ட்வேர் கூட நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 26Q வந்து முன்னாடி நான் சேலரிக்கு இருந்தது, இப்போ வந்து ஃபார்ம் 140 இருக்குது. ஸோ இன்கேஸ் டவுன்லோட் பண்ணணுன்னா ஃப்ரீ டிடிஎஸ் சாஃப்ட்வேர் டைப் பண்ணிடுங்க. இந்த டின் பேன் ப்ரோட்டீன் இந்த வெப்சைட்டில் வந்துடுவீங்க. ஸோ இதுதான் வெப்சைட்டு. ஸோ ஃபார்ம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து சேலரி வந்து 24Q, இப்போ 138 ஃபார்ம். தென் 26Q வந்து 140 ஆயிடுச்சு. TCS 27Q வந்து 144 ஆயிடுச்சு. அண்ட் ஐஎன்ஆருக்கு வந்து என்ஆர்ஐக்கு வந்து 143 நல்ல நம்பர். ஃபைன். ஸோ இதுதான் நம்ம ஃபைல் பண்ண போகிற ஃபார்ம். ஸோ நம்ம வந்து இப்போது 26Q பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து 140 ஃபார்ம் தான் ஃபில்அப் பண்ணணும். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு கம் டு டவுன்லோட் டிடிஎஸ் குவார்டர்லி ரிட்டர்ன் அண்ட் ரெகுலர் ரிட்டர்ன். ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்துடுவீங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா RPU ரிட்டர்ன் ப்ரிப்பரேஷன் யூட்டிலிட்டி வெர்ஷன் 1.1. ஸோ இந்த வெர்ஷன் குவார்டர்லி பேஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் பழைய வெர்ஷனே யூஸ் பண்ண வேணாம், இங்கே வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ சிம்பிளி இது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேருந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அது ஜிப் ஃபைலே இருக்கும். அது அன்சிப் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல் வச்சு தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரீசெண்டாக வந்து இன்கம் டேக்ஸ் ரிலேட்டட் வீடியோ, ஐடிஆர் ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது அது போட்டிருக்கோம், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ லெட் மீ ஓப்பன். ஓகே, ஸோ இது வந்து அன்சிப்பில் இருந்தது, அன்சிப் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிடிஎஸ் RPU வெர்ஷன் 1.1 இருக்குது. ஸோ இது சிம்பிளி டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஜாவா வெர்ஷன் கண்டிப்பாக உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதுதான் பாப்அப் காமிக்குது. கிளிக் ஆன் ஓகே. ஸோ ஓகே கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆயிடும். அண்ட் ஃபார்ம் வந்து நம்ம 140 செலக்ட் பண்ணுறோம், நான் TDS, நான் சேலரி கேஸ். ஸோ ஓப்பன் சேவ் ரெகுலர் ஃபைல். ஸோ இங்கே வந்து டேரெக்டாக இப்போ நான் கிளிக் டு கண்டினியூ டைப் பண்ணேன்னா எல்லாமே நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஓப்பன் சேவ் ரெகுலர் ஃபைல் வந்து இன்கேஸ் கரெக்ஷனுக்கு போகணுன்னா இந்த கரெக்ஷன் ஃபைலும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணலாம். ஸோ நம்ம ரெகுலர் ஃபைல் தான் போகிறோம் 140. ஸோ நான் ஸ்டார்டிங்லேருந்து 0லேருந்து காமிக்கிறேன். ஸோ சிம்பிளி கிளிக் ஆன் கண்டினியூ. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம். ஸோ இங்கே வந்து பார்ட் A, பார்ட் B அண்ட் பார்ட் C மாதிரி மூணு பார்ட் இருக்குது. ஸோ பார்ட் ஏலேருந்து ஜஸ்ட் எந்த டேக்ஸ் இயர், ஸோ கரண்ட் குவார்ட்டரு 26-27 வந்து டேக்ஸ் இயர். ஸோ முன்னாடி ஃபினான்ஷியல் இயர், அசஸ்மெண்ட் இயர் அந்த மாதிரி குழப்பமாக தான் இருக்கும். ஸோ இப்போ சிம்பிளி வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்டில் 2025 ஆக்டில் டேக்ஸ் இயராக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. தென் டெடக்டர் யார் அது கேட்குறாங்க. ஸோ டெடக்டர் ரோல் அண்ட் ரெஸ்பான்ஸ் அவர் வந்து இண்டிவிஜுவலாக HUF என்னது அதை செலக்ட் பண்ணிடுங்க. தென் எந்த குவார்ட்டர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் குவார்ட்டர். தென் அவங்க டேன் நம்பர், அவங்க பேன் நம்பர் இது கொடுத்துருங்க. தென் டெடக்டர் அவரோட டீட்டெயில், மீன்ஸ் யார் டிடிஎஸ் டெடக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட பேர், அட்ரெஸ்ஸு, இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர் இது ஃபுல்லாக ஃபில் பண்ணிடும். நேம், டேன் அப்ளை பண்ணும்போது எப்படி பேர் கொடுத்துருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரைவேட் லிமிடெட்னா நிறைய பேர் வந்து PVT LTD அந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மாக டைப் பண்ணுறாங்க, அப்படி பண்ணக்கூடாது, ஃபுல் நேமே கொடுக்கணும். தென் ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன், மீன்ஸ் இந்த கம்பெனியோ இல்லைன்னா இண்டிவிஜுவலோ யார் அத்தாரைஸ் பர்சன் யார் சைன் பண்ணுறாங்களோ அவங்களோட பேர், டெசிக்னேஷன் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணணும். ஸோ இது ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேவ் பண்ணிடுங்க இந்த ஃபைலை. ஏன்னா ஒரு தடவை நீங்கள் இது இப்போ செகண்ட் குவார்ட்டர் ஃபைல் பண்ணும்போது மறுபடியும் நீங்கள் ஒன்றா அப்டேட் பண்ணுவீங்களா, இல்லைன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி ஃபுல்லாக வேணும்னா இந்த ஃபைல் சேவ் பண்ணிவிட்டு இந்த ஃபைலே வந்து நீங்கள் இந்த ஃபைலில் போய் ஓப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் கார்னரில் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்கலி வந்துடும். ஸோ இந்த ஆப்ஷன் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த மற்ற டேட்டா நான் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ டேட்டா ஃபுல்லாக அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ அவங்க பேன் நம்பர், டேன் நம்பர், தென் கம்பெனியோட டீட்டெயில், தென் டெடக்டாரோட டீட்டெயில். இங்கே லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் மட்டும் இம்பார்ட்டன்ட், ஹேஸ் த ஸ்டேட்மெண்ட் பீன் ஃபைல்டு அர்லி ஃபார் திஸ் குவார்ட்டர். ஸோ இந்த குவார்ட்டர் மிஸ் இந்த கொஷின் முன்னாடி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. இந்த குவார்ட்டருக்கு முன்னாடி ஃபைல் பண்ணுவீங்க, இந்த குவார்ட்டர் ஃபர்ஸ்ட் டைம் தான் ஃபைல் பண்ணுறோம், நோ இருக்கும். பட் முன்னாடி எப்படி இருக்குன்னா இந்த ஃபினான்ஷியல் இயரில் ப்ரீவியஸ் ரிட்டர்ன் ஏதாச்சும் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா. ஸோ குவார்ட்டர் 2 பண்ணும்போது குவார்ட்டர் 1 பண்ணியிருக்கோம், அப்படி இயர்ஸ் கொடுத்துட்டு ரீசிப்ட் நம்பர் கொடுப்போம். பட் இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க. ஃபைன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கு நம்ம ஆல்ரெடி ஃபைல் பண்ணல, ஸோ நோ தான் கொடுக்குறேன் இந்த ஃபினான்ஷியல் இயர். ஒன்ஸ் இந்த ஃபார்ம் அப்டேட் ஆனதுக்கப்புறம் கோ டு த செகண்ட்
செகண்ட் ஆப்ஷன் சலான். ஸோ இங்கே சலான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ சலான் அண்ட் அனெக்ஷர் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்கள் எக்ஸல் ஷீட் அப்டேட் பண்ணிடுங்க. லைக் பேர், பேன் நம்பர், அமௌண்ட்டு, தென் டிடிஎஸ் எவ்வளோ டிடெக்ட் பண்ணியிருக்கோம், எந்த ப்ரொஃபஷனலில், சலான் நம்பர். ஸோ இந்த மாதிரி ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதத்துக்குமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேட்டா அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு சலான் டேட்டா அப்டேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ரோ இருக்குது. ஸோ சிம்பிளி கிளிக் அது அண்ட் எத்தனை நம்பர் ஆஃப் சலான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல், மே, ஜூன் 3 சலான் இருந்தால் இங்கே 3 பாயிண்ட் போட்டுட்டு கிளிக் ஆன் ஓகே. ஸோ 3 சலான் டேட்டா ஓப்பன் ஆயிடுச்சு. இல்லை சார் என்கிட்ட வந்து ஒன்று தான் இருக்குது. ஸோ டிலீட் பண்ணிங்கன்னா 3வது டிலீட் பண்ணிடுவோம். தென் டிலீட் கிளிக் பண்ணிங்கன்னா 2வது டிலீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி டிலீட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சலான் டேட்டா வச்சு நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ டோட்டல் டேக்ஸ் டெடெக்டட், இங்கே வந்து டோட்டல் டேக்ஸ் டெடெக்டட் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, டோட்டல் ஃபீஸ் எவ்வளோ, அது ஃபுல்லாக நம்ம இங்கே அப்டேட் பண்ணலாம். இது அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்ஆர் கோடு, தென் பேமெண்ட் டேட்டு, நெக்ஸ்ட் வந்து சலான் நம்பரு, தென் மோட் ஆஃப் பேமெண்ட், மைனர் ஹெடா, மேஜர் ஹெடா. ஸோ இந்த மாதிரி எல்லா டேட்டாமே அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ லெட் மீ அப்டேட் அண்ட் ஷோ யூ. ஓகே, ஸோ அப்டேட் பண்ணியாச்சு. ஒரு சலான் காப்பியும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு எப்படி சலான் தெரியும்னு. ஃபைன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டேன் நம்பரு, பார்ட்டியோட பேர், அசஸ்மெண்ட் இயர், அமௌண்ட்டு, நேச்சர் ஆஃப் பேமெண்ட் வந்து எந்த செக்ஷனில் பே பண்ணியிருக்கோம், தென் இந்த பிஎஸ்ஆர் கோடு, சலான் நம்பரு, சலான் டேட்டு அண்ட் டோட்டல் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா 7ஆம் தேதி பே பண்ணியிருக்கோம், 27ஆம் தேதி பே பண்ணியிருக்காங்க. ஸோ 1.5% இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணும்போது இந்த 1,4990 வரும். ஸோ அமௌண்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டு, then BSR code, then date, then challan number, and இந்த மேட் ஆஃப் பேமெண்ட் வந்து சி அண்ட் பி இருக்கும். ஸோ பின்னா புக் என்ட்ரி, கவர்மெண்ட் செக்டாருக்கு, சினா சலான். இங்கே வந்து மைனர் ஹெட், மேஜர் ஹெட் எல்லாமே இருக்குது. ஸோ 100 அட்வான்ஸ் டேக்ஸ்க்கு, 200 மைனர் ஹெட், 400 வந்து இன்கேஸ் வந்து நீங்கள் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, அது மூலியமாக பே பண்ணிங்கன்னா 400. ஸோ இது சலான் டேட்டா. நெக்ஸ்ட் வந்து அனெக்ஷர் டேட்டா. ஸோ அனெக்ஷர் டேட்டா என்னன்னா, இப்போ இந்த பர்டிகுலர் சலானுக்கு வந்து எத்தனை டெடெக்டிவ் இருக்காங்க, அத்தனை டெடெக்டிவ் டீட்டெயில் நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ மறுபடியும் இன்சர்ட் ஏ ரோ கிளிக் பண்ணிடுங்க. ஸோ சலான் நம்பர் 1ல எத்தனை டெடெக்டிவ் இருக்காங்க, சலான் நம்பர் 2ல எத்தனை டெடெக்டிவ் இருக்காங்க, சலான் நம்பர் 3ல எத்தனை டெடெக்டிவ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பர்டிகுலர் சலான் எடுத்தீங்கன்னா இந்த சலான்ல 3 டெடெக்டிவ்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த 3 டெடெக்டிவ் டேட்டா நான் அப்டேட் பண்ணணும். இந்த சலான்ல ஒரு டெடெக்டிவ் இதாக இருக்காங்க. ஸோ அந்த ஒரு டெடெக்டிவ் டீட்டெயில் நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த பர்டிகுலர் சலானில் ஒரு டெடெக்டிவ் தான் இருக்காங்க. ஸோ அது ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து டேட்டா அப்டேட் பண்ணுற மாதிரி. ஸோ எது ஒயிட் கலரில் இருக்கோ அதுதான் அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த பர்டிகுலர் டெடெக்டிவோட பேன் நம்பரு, அவங்க பேர், எந்த செக்ஷனில் வந்து டிடிஎஸ் டெடெக்ட் பண்ணியிருக்காங்க அது அப்டேட் பண்ணிடுங்க. டேட் ஆஃப் பேமெண்ட், அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 00 தான் இருக்கும், கேஷ் ட்ரான்சாக்ஷன் எதுவுமே கிடையாது. தென் டோட்டல் டெடெக்ஷன், தென் டோட்டல் டெபாசிட், தென் ரேட்டு 10%, 1%, தென் டேட் ஆஃப் டெடெக்ஷன், டேட் ஆஃப் பேமெண்ட் அண்ட் டேட் ஆஃப் டெடெக்ஷன் ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும். ரீசன் ஒன்றுமே கிடையாது. தென் சர்டிஃபிகேட் நம்பர், ரீசன் இன்கேஸ் ஷார்ட் டெடெக்ட் பண்ணியிருந்தீங்க, லோவர் டெடெக்ஷன் பண்ணீங்கன்னா அந்த லோவர் டெடெக்ஷன் சர்டிஃபிகேட் நம்ம என்க்ளோஸ் பண்ணணும், இல்லைன்னா தேவைப்படாது. அண்ட் ஃபைனலி வந்து வெதர் த டேக்ஸ் டெடெக்டட் ஆஸ் பர் எஸ். ஸோ ஃபார் 10,000 டெடெக்ட் பண்ணிடணும், 10,000 டெடெக்ட் பண்ணிட்டோமா இல்லையான்னு கேட்குறாங்க. எஸ் கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ நான் இந்த டேட்டாவும் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் CSV ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ சலான் டேட்டாவும் அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ இது எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம். ஸோ எங்கள்கிட்ட வந்து லெவல் 2 மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது, லைஃப் டைம் ஆக்சஸ். ஸோ இதில் வந்து டாக்ஸேஷன் ப்ளஸ் லேபர் லா இது ரெண்டுமே கவர் பண்ணுறோம். ஸோ டிடிஎஸ், இன்கம் டேக்ஸ், GST, PF, ESI, தென் தமிழ்நாடோட ஷாப் ஆக்ட், லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட். ஸோ இது ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். ஸோ இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. இயர்லி நீங்கள் பே பண்ணணுன்னா 5,999 இயர்லி ரெனியூவல் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் லைஃப் டைம் வேணும்னா 9999 பே பண்ணிங்கன்னா லைஃப் டைம் ஆக்சஸ் கொடுத்துருவோம். ஸோ இதோட உங்களுக்கு வாட்ஸ்அப் சப்போர்ட் இருக்கும். அண்ட் எவ்ரி சண்டே வந்து 11:30 வந்து நாங்கள் லைவ் செஷன் கண்டக்ட் பண்றோம். ஸோ அந்த லைவ் செஷனும் நீங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஜாயின் பண்ணலாம். ஃபைன். ஸோ கம்மிங் பேக் டு திஸ். ஸோ டிடிஎஸ் அமௌண்ட், பேன் நம்பர், தென் டெடெக்டிவோட டீட்டெயில், எப்போ பே பண்ணோம், எந்த செக்ஷனில் பே பண்ணோம் அதை அப்டேட் பண்ணிடுங்க. சலான் டேட்டா, ரீசன் பிளாங்காக விட்டுருங்க. ஸோ ரீசன் செலக்ட் பண்ணிங்கன்னா அப்போது சர்டிஃபிகேட் நம்பரும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிடிஎஸ் அமௌண்ட் கரெக்டாக டெடெக்ட் பண்ணியிருக்காங்களா? எஸ்
அது கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஃபைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து கிரியேட் ஃபைலில் நீங்கள் கிளிக் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ஃபைல் இருக்குது. ஸோ அது கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இங்கே வந்து சிஎஸ்வி ஃபைல் கேட்குது. சலான் இன்புட் ஃபைல் வித் பாத். ஸோ ஒரு சிஎஸ்வி ஃபைல் டவுன்லோட் பண்ணுவோம். அது ஏன் டவுன்லோட் பண்ணுறோன்னா இப்போ இந்த சலான் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அந்த சலானும் அந்த சிஎஸ்வி ஃபைலில் இருக்கிற சலான் டேட்டா மேட்ச் ஆகுதா மேட்ச் ஆகலையா அந்த கம்பேரிசன் பண்ணுறதுக்கு தான் அந்த சிஎஸ்வி ஃபைல் டவுன்லோட் பண்ணுவோம். தென் நம்ம லோக்கல் ஃபோல்டர் இங்கே கொடுத்துருவோம். ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா என்ன எரர் வந்துருக்கு அது பார்க்குறது காண்டி அண்ட் ஜென்ரேட் பண்ணீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு எஃப்யூ ஃபைலும் ஒரு ஃபார்ம் கிடைக்கும். அது வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் அப்லோட் பண்ணலாம். இல்லைன்னா நியரஸ்ட் டீன் ஃபெசிலிட்டி சென்டர் இருந்துச்சுன்னா அங்கே வந்து அந்த எஃப்யூ ஃபைல் கொடுக்கலாம். யா ஸோ லெட் மீ ஷோ யூ ஹவு டு டவுன்லோட் சிஎஸ்வி ஃபைல். நீங்கள் இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் போனீங்கன்னா இங்கே கீழே வந்தீங்கன்னா டவுன்லோடு சிஎஸ்வி ஃபைல் ஒன்று இருக்குது. ஸோ இது சிம்பிளி கிளிக் பண்ணிடுங்க. இங்கே வந்து உங்கள் டேன் நம்பரும் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த சிஎஸ்வி ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருவோம். ஸோ லெட் மீ கிவ் திஸ் டேட்டா. ஸோ டேன் நம்பரும் அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ சிம்பிளி கிளிக் ஆன் கண்டினியூ. ஒரு தடவை பேர் மட்டும் செக் பண்ணுங்கள். கண்டினியூ. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம ஜூலையில் தான் பே பண்ணோம். ஸோ ஜூலை டேட்டா நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிடுவேன். ஸோ ஒரு சலான் டேட்டா இருக்குது. ஸோ இந்த டவுன்லோட சலான் ஃபைல். ஸோ இந்த ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த பாத்து இருக்குல்ல டவுன்லோடில் ஆப்ஷனில் போனீங்கன்னா இந்த ஃபைல் பிஎல்ஆர். ஓகே. ஸோ இது வந்து கிளிக் ஆன் ஓப்பன். இது செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே வந்து ஒரு பாத் கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் எரர் ஃபைல் வருதுன்னா எங்கே போய் சேவ் ஆகணும் அந்த டீட்டெயில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ சிம்பிள் இந்த ஃபைல் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் வேலிடேட். ஸோ இன்கேஸ் வந்து இப்போ ஃபைல் கரெக்டாக இருந்துச்சுன்னா இங்கே சக்ஸஸ்ஃபுல்லி வேலிடேஷன் வந்துடும். யா ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வேலிடேஷன் வந்துருச்சு. லெட் மீ கோ அண்ட் செக் நம்ம ஃபைலில் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. ஸோ லெட் மீ சி. ஓகே. ஸோ இந்த ஃபைல் தான் நம்ம எக்ஸ்போர்ட் ஆனது. ஸோ இந்த ஃபார்ம் ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க ஒரு தடவை. ஸோ இந்த ஃபார்ம் வந்து யா ஸோ ஒரு சலான் இருக்குது. டேட்டா ஓகே. தென் வேறு ஏதாச்சும் ஃபைல் எரர் ஃபைல் இங்கே எதுவுமே ஜென்ரேட் ஆகலை. இந்த எஃப்யூ ஃபைல் இருக்குல்ல. ஸோ இந்த எஃப்யூ ஃபைலும் இந்த ஃபார்ம் டீம் ஃபெசிலிட்டி சென்டருக்கு நம்ம அனுப்பலாம். இன்கேஸ் வந்து நம்மள்ட்ட வந்து நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் லாகின் க்ரெடென்ஷியல் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இது கிரியேட் பண்ண முடியும். இங்கே போனீங்கன்னா இந்த டேன் இருக்குல்ல. ஸோ டேன் வச்சு நம்ம இங்கே ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த எஃப்யூ ஃபைல் வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்லேருந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ வேணும்னா கமெண்டில் டைப் பண்ணுங்கள். அதை எப்படி அப்லோட் பண்ணுறது நான் இன்னொரு கிளைண்ட் டேட்டா வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்கேஸ் வேணும்னா அந்த கமெண்ட் பண்ணிடுங்க. எப்படி வந்து ஃபைல் அப்லோட் பண்ணுறது அது ரிலேட்டடாக இன்னொரு வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். யா ஸோ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி 140 ஃபார்ம் வந்து நியூ ஃபினான்ஷியல் இயருக்கு ஃபைல் பண்ணணும். அண்ட் மறக்காம இன்கேஸ் நீங்கள் ஒரு டேக்ஸ் கன்சல்டன்ட்டோ அக்கௌண்டன்ட்டோ உங்களுக்கு டாக்ஸேஷன் ப்ளஸ் லேபர் லாவில் நாலேஜ் வேணும், சப்போர்ட் வேணும், அப்டேட் இருக்கணும் அப்படி தாட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இந்த L2 ரிட்டர்ன் ஃபைலிங் மாஸ்டர் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. யா